வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. நிறைமதியின் உருளென்ற முகத்தை பார்த்து சிரிப்புதான் வந்தது மன்வந்திற்கு. அத்தையிடம் சேண்டி விளையாடும் மாமனை அவள் மடியில் அமர்ந்திருந்த குழந்தை கண்களை சுருக்கி சந்தேகமாக பார்க்க குனிந்து மருமகளின் கன்னத்தில் ஆசையாக முத்தமிட்டான் அவன். இவளின் இருதயமோ ஒரு நொடி தன் துடிப்பை நிறுத்திவிட்டு பிறகு பலமாக துடிக்க ஆரம்பித்தது. குழந்தையிடம் குனிந்தவனின் கருத்தடர்ந்த சிகை இவள் நெஞ்சோடு ஒன்றியிருந்த புடவையோடு உரசையும் உரசாமல் பட்டும் படாமல் உரச இவளுக்குத்தான் பதற்றத்தில் மூச்சடைத்தது. இப்படி சேண்டுபவனிடம் இப்பொழுது சண்டை போடலாமா வேண்டாமா என ஆத்திரத்தில் குழம்பியபடி குனிந்த அவன் முகம் பார்க்க அவனோ இயல்பாக குழந்தையிடம் எதையோ பேசிக் கொண்டிருந்தான். ஓ, அப்பொழுது தெரியாமல் தான் உரசினானா? நல்ல வேளை. பழக்கமாக பட்டென்று அவனிடம் எதையும் கேட்கவில்லை. இல்லை என்றால் அதை வைத்தே தேவையில்லாமல் எதையாவது வம்பு வளர்க்க ஆரம்பித்து விடுவான் என நிம்மதி பெருமூச்செறிந்தாள். மனைவியின் நெடு மூச்சில் நிமிர்ந்து நெற்றியை சுருக்கியவன் என்ன என்றான் சட்டென்று. இவள் புரியாமல் விழித்து என்க அழுத்தமாக குவிந்திருந்த உதடுகளை ஒருமுறை ஊன்றி பார்த்துவிட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய மூச்சு என்றான் கேள்வியாக. இதற்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் அவள் விழிக்கவும் குறும்பாக புன்னகைத்தவன் ரகசிய குரலில், ஒருவேளை பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்தேன்னு எதுவும் ஏக்க பெருமுச்சா என சீண்டலாக கண் சிமிட்ட வேறு செய்தான். அதில் வெகுண்டவள் அவனை உக்கர பார்வை பார்த்து வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தபடி வெளிப்புறம் திரும்பினாள். எதை சொல்றதுனாலும் தைரியம் இருந்தா முகத்துக்கு நேரா பேசு என்றான் கணவன் அதிகாரமாக. சுள்ளென்று ஏற வேகமாக திரும்பியவளுக்கு பின்பே நடப்பு உரைத்தது. ஆமா, இவனிடம் அப்படியே வெளிப்படையாக பேசிவிட்டாலும் இவன் அமைதியாக இருப்பானா? என்னை பதிலுக்கு பதில் ஏதாவது திருப்பி அடிக்கிறானே என்று வெறுப்புடன் நினைத்து மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்று மனு பேச தூண்டவும் எனக்கு தூக்க வருது என கதவில் சாய்ந்து சட்டென்ற விழிகளை மூடிக்கொண்டாள் மதி. அதை உல்லாசமாக பெரிட துடித்த சிரிப்பை இதில் கடித்து அடக்கியவன், சோ ஸ்வீட். சரி, பெரிய பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு. நீ மாமாட்ட வாட தங்கம், உன் அத்தையை தொந்தரவு பண்ண வேணாம் என குழந்தையை அவள் மடியிலிருந்து தூக்கினான். அதை தடுத்து சின்னவளை தன்னிடம் வைத்துக் கொள்ள மனம் தூண்டினாலும் அவனை தவிர்க்க வேண்டுமே என்ற அமைதியாக உண்மையிலேயே உறங்க முயற்சித்தாள் மனைவி. எவ்வளவு நேரம் அயர்ந்து உறங்கினாலோ கார் ஓரிடத்தில் வேகத்தடை மீதேறி இறங்கி குலுங்கியதில் இவள் உறக்கம் கலைய இமைகளை சிரமப்பட்டு பிரித்து பார்த்தாள். அருகில் மனு தனது அலைபேசியில் யாரிடமோ மெதுவாக பேசிக் கொண்டிருக்க குழந்தை தற்பொழுது முன்னிருக்கையில் யோகியின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்தாள். கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் எதையோ ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை கலைக்க விரும்பாது இவள் விழிகளை வெளியே விரட்ட ஆதவனின் உஷ்ணம் குறைந்து தற்பொழுது வழியெங்கும் மிதமான காற்றுடன் மெல்லிய வெளிச்சம் விரவி கிடந்தது. மணி 5 இருக்குமா என கையை திருப்பி நேரம் பார்த்தவளுக்கு லேசாக தலையில் வலி எடுப்பது போல் இருந்தது. சோர்வாக மடியில் முழங்கையை ஊன்றி அதில் தலையை தாங்குபவளை கைபேசியை அணைத்தபடி கவனித்த மனு, என்ன தலைவலியா என்றான் மனைவியிடம். கொஞ்சம் என்றால் அமைதியாக. தைல எது வேணுமா? வச்சிருக்கியா? இருக்கு, ஆனா அதெல்லாம் போட்டா கேட்காது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று மீண்டும் கதவில் சாய்ந்தவளை பார்த்து, மறுபடியுமா என அவன் வியப்புடன் வினவ இவள் பதில் அளிக்கவில்லை. அவள் முகத்தை சில நிமிடங்கள் பார்த்திருந்தவன் பின் தானும் பின்னால் சரிந்து இமைகளை மூடிக்கொண்டான். மேலும் 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். அறைகள் என்னவோ சரசரவென்று பாலத்தின் பைகள் உரசுகிற சத்தம் கேட்கவும் அரைகுறை தூக்கத்தில் சிவந்திருந்த விழிகளை திறந்து இவன் என்னவென்று திரும்பி பார்க்க மதிதான் தனது கைப்பையில் எதையோ குடைந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் லேசான பதற்றம் விரவி கிடப்பதை இவன் குழப்பத்துடன் பார்த்திருக்கும் பொழுதே அவசரமாக ஒரு பாலித்தின் பையை வெளியில் எடுத்தவள் அதை வாயருகே வைத்து குபுக்கென்று வாந்தியை வெளித்தள்ளினாள். திகைத்தவன் விரைவாக நிமிர்ந்தமர்ந்து ஏய் என்றபடி அவள் நெற்றியை அழுத்தி பிடித்தான். அவளோ மதியம் உண்டதையெல்லாம் அந்த பையனுள் மேலும் ஓங்கரித்து வெளியேற்றிக் கொண்டிருந்தாள். என்னனா என்று யோகிதா பின்னால் திரும்பி வினவ, ஓ வாந்தி எடுக்கிறாளா என்றபடி காரை துரிதமாக ஓரங்கட்டி நிறுத்தினான் கார்த்திக். அவள் கையில் உள்ள பையை மனு வாங்க முயல அவனிடம் மறுப்பாக தலையசைத்தபடி கதவை திறக்கச் சொல்லி சைகை செய்தாள் மதி. அவளை தாண்டி எட்டி பிடியை திருகி அவன் கதவை திறந்துவிடவும் வேகமாக இறங்கியவள் கையில் இருந்ததை புதரின் ஓரம் வீசிவிட்டு தண்ணீர் பாட்டில் வேண்டி திரும்ப மனு தயாராக கையில் வைத்திருந்ததை அவனிடம் கொடுத்தான். யோகியின் மடியில் பிள்ளை தூங்கவும் அவள் இறங்காமல் இருக்க கார்த்திக் அருகில் வந்து நின்றிருந்தான். அதற்குள் சிறிது இடைவெளியில் பின்னால் வந்து கொண்டிருந்த சம்பத் இவர்கள் கார் வழியில் நிற்பதை பார்த்து தானும் அங்கே நிறுத்தி இறங்கினார். என்னாச்சுப்பா? ஒண்ணுலப்பா, வாந்தி எடுத்துறா மதி வாயை கொப்பளித்து விட்டு களைப்பு தீர முகத்தில் நீரை அடித்து கழுவி கொண்டிருந்தாள். அவளிடம் விறுவிறுவென்று சென்ற நளினி, என்னடா செய்து
என்று அவளின் தலையை கவலையுடன் வருட ஒன்றுமில்லை என்பதாக தலையசைத்தபடி சிறிது தண்ணீர் அழிந்தாள் அவள். பயணம்லாம் ஒத்துக்காத வாந்தி கேசா நீ என்று அங்கே வந்து அலமேலு நொடிக்கவும் மதிக்கு எரிச்சல் தோன்றியது. அப்படின்னா இல்ல, எத்தனையோ முறை மலை பிரதேசத்துக்கே வாந்தி எடுக்காம பயணம் போயிட்டு வந்திருக்கேன் என்று களைப்பாக இருந்தாலும் எடுப்பாக பதில் தரும் மனைவியின் பேச்சில் புன்னகை மலர்ந்தது கணவனுக்கு. இந்த வேகத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, அப்புறம் எதுக்காக இப்ப வாந்தி எடுத்த? உங்கள் வீட்டிற்கு வருகிற மருமகள் இயற்கையின் உடல் உபாதையால் வாந்தி கூட தங்கள் வசதிக்கு எடுக்கக்கூடாதா என்கிற கடுப்பு ஏற எதையும் யோசிக்காமல் பட்டென்று பேசினாள் நெறிமதி. நேத்து ராத்திரி ஃபுல்லா விடிய விடிய நான் எங்க தூங்குனேன்? காலையில ஒரே ஒரு மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன், அவ்வளவுதான். கோயிலுக்கு போகணும்னு அதையும் உங்க பேத்தி வந்து எழுப்பி விட்டா. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாம காலையில இருந்து வண்டி மாத்தி வண்டி ஊரை வேற சுத்திட்டு இருக்கோம். பத்தாக்குறைக்கு திருமண விருந்துங்கிற பேர்ல மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் பாதிக்கு மேல எண்ணெயில போட்ட பலகாரம், அப்புறம் வாந்தி வராம என்ன செய்யும் என்றாள் ரோஷமாக. என்னவென்றே உணராமல் அவள் பேசிவிட்ட பேச்சில் அனைவரும் ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்றுவிட, எதையோ மிதித்து விட்டதைப் போல முகத்தை அஷ்ட கோணலாகி நிற்கும் பாட்டியை பார்த்து காரினுள் அமர்ந்திருந்த யோகிதா ஓசையின்றி உடல் கொழுங்க சிரித்துக் கொண்டிருந்தாள். பாட்டி, நீ இனிமே அவளிடம் ஏதாவது கேள்வி கேட்ப? ஐயோ அண்ணா, உன் நிலைமையை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. முதலிரவு அதுமா ஒண்ணுமே செய்யாம உன் மனைவியால ஏமாத நிக்கிற உன்னை பத்தி இந்நேரம் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க என்று மனுவை எண்ணி ஒரு தரம் சிரித்து ஓய்ந்தாள் அவன் தங்கை. அவனுமே மனைவியின் பேச்சால் சொல்வதறியாது செய்வதறியாது அதிர்ந்து நின்று விட்டான் தான். பாட்டிக்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருப்பவள் இப்படி தன்னை சிக்க வைப்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கூச்சத்தில் முகம் சிவந்தவன் யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தடுமாறினான். நெறிமதியோ கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு என்ன வந்தது என்பது போல் அசட்டையாக நிற்க இந்த பெண்ணை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என்று பெரியவர்கள் திணறலுடன் நிற்கவும் மனைவியின் மூலம் ஏற்கனவே விஷயம் அறிந்திருந்த கார்த்திக் தான் மச்சனனை எண்ணி தனக்குள் பொங்கும் சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி சூழ்நிலையை அழகாக சமாளித்தான். சரி சரி, கிளம்பலாம்ல, நேரம் ஆகுது. என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தலையாட்டியபடி அவர்களின் காருக்கு செல்ல, உனக்கு எதுவும் வாந்தி மாத்திரை வேணுமாமா என்று திரும்பி மதியிடம் வினவினான் கார்த்திக். இல்லனா, இனிமே வராது. டீ காஃபிக்கு எங்கேயாவது நிறுத்துவீங்கல்ல, அப்ப மட்டும் ஜீரணத்துக்கு ஒரு 7 வாங்கித்தாங்க என்றாள் அவள் பவ்யமாக. அவளிடம் சிறு புன்னகையோடு சரி என்றவன் தன் மச்சனனை பார்த்து கேலியாக ஒரு புன் சிரிப்பை உதிர்த்துவிட்டு காருக்கு செல்ல, இவனோ இதழ் குவித்து என உள்ளிருந்து பெருமூச்சொன்றை வேகமாக வெளியேற்றிவிட்டு தலைமுடியை அழுந்த கோதி நின்றான். மச்சான், கிளம்பலாமா என்று கார்த்திக் உள்ளிருந்து எட்டி பார்த்து நக்கலாக கேட்கவும் மனைவியை எண்ணி தலையில் அடித்துக் கொண்டவன் அவனை சின்னதாக முறைத்துவிட்டு சென்று காரில் ஏறினான். நம் அம்மனியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓய்வாக இருக்கையில் சரிந்திருந்தாள். பேசுவதையெல்லாம் சரியாக பேசி என்னை அசிங்கப்படுத்திவிட்டு ராட்சசி எப்படி கூழ அமர்ந்திருக்க பாரு என்ற மதியை இவன் கண்ணாலேயே எரித்துக் கொண்டிருக்க அவளுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகிறது? அவள் சோர்வாக கண்களை மூடி தன் உடல் அயர்வோடு போராடி கொண்டிருந்தாள். சாரதி வேலையில் ஈடுபட்டிருந்தவனுக்கோ எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் மதி பேசியதும் அதற்கு தன் மச்சனன் திணறி நின்றதுமே மீண்டும் மீண்டும் நினைவில் ஓட குபீரென்று வெடித்து சிரித்து விட்டான் அவள். கணவனின் எண்ணம் செல்லும் பாதையை கணித்துவிட்ட அவன் மனைவி மட்டும் அமைதியாக இருப்பாளா என்ன? அவளும் அவனுடன் இணைந்து கெக்க பெக்க என்று உருண்டு புரண்டு சிரிக்க ஆரம்பிக்க மன்மன் தான் கடுப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டான். மாப்பிள, போதும், வேண்டாம் என கார்த்திக்கிடம் சிலிர்த்து கொண்டவன் கெட்டி தங்கையின் தலையிலேயே ஆத்திரத்துடன் ஓங்கி ஒரு கொட்டு வைத்தான். போதும் அடங்கடி, செய்யறதெல்லாம் கூட்டணி போட்டு செஞ்சுட்டு சிரிக்க வர சரியா என்றான் கோபமாக. ஆ என மண்டையை தேய்த்தவள் அவனிடம் திரும்பி, நான் செஞ்சேன் என்றாள் பரிதாபமாக. நீ ஒண்ணுமே செய்யாமதான் எல்லாம் என்றவன் பற்களை கடித்து வார்த்தைகளை விழுங்கினான். முன்புறம் கணவன் மனைவி இருவரும் விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்த மதி அவர்களிடம் ஆர்வமாக என்னவென்று விவரம் கேட்க முயலும் நேரம் மனு கடுகடுவென்று எரிந்து விழவும் கப்பென்று அமைதியாகிவிட்டாள். வேண்டாம், இவனுக்கும் நமக்கும் ஏற்கனவே எல்லாம் 7ஆம் பொருத்தமா போயிட்டு இருக்கு. இதுல இவனத்தான் எல்லாரும் கேலி செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க போல. ஆள் செம்ம காட்ல இருக்கான். நான் வேற எதையாவது வாயை திறந்தேன், அவ்வளவுதான், என் பக்கம் மொத்தமா திருப்பிடுவான் என்று தனக்குத்தானே புத்திசாலித்தனமாக அறிவுறுத்தியபடி அவன் காணும் முன்னே படக்கென்று கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் சிந்தையில் மட்டும் விஷயம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. இவன் இந்த அளவிற்கு கோபப்படும்படி நமக்கு தெரியாமல் இங்கே அப்படி என்ன நடந்தது என்று மூளையை போட்டு குப்பை காகிதமாக கசக்கிக் கொண்டிருந்தாள் நிறைமதி. இரவு உணவை வரும் வழியிலேயே முடித்துக் கொண்டவர்கள் வீடு வந்து சேர 9 மணி ஆகிவிட்டது.
மணமக்களை வீட்டின் வாயிலில் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்த பின்னே வீட்டிற்குள் அனுமதிக்க கணவனோடு தனது வலது காலை எடுத்து வைத்து கிரகப்பிரவேசம் செய்தவளை அடுத்து பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று அவள் செய்ய வேண்டிய முறைகளை அடுக்க ஆரம்பித்து விட்டார் அலமேலு. அடப்பாவி பாட்டி, 9 மணிக்கு எல்லா கோவில்லையும் சாமியை ஊஞ்சலாட்டி தூங்கவே வச்சிருப்பாங்க. நீ என்னடானா என்ன வச்சு சுப்பிரபாதம் பாடிட்டு இருக்கே, அவங்களை எழுப்பி விட்டுட்டு இருக்கே. நீ உன்னை வச்சு செய்யறதுக்கு பதிலா கடவுள் தூக்க கலக்கத்துல மாத்தி என்ன வச்சு ஏதாவது திருவிளையாடல் நிகழ்த்திட போறாரு என்று உள்ளுக்குள் புலம்பி தள்ளினாள் நிறைமதி. மனைவியின் முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிய இவன் அவளை காப்பாற்ற நினைத்தாலும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் தான் ஏதாவது செய்ய போக அது அனைவராலும் தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டால் தனக்குத்தான் மானக்கேடாக வந்து முடியும். வினை விதித்தவளை வினையை அறுக்கட்டும் என்று தனக்குள் கருவிக்கொண்டாள் மன்வன். நல்ல வேளையாக புது மருமகளை சமையலறை அனுப்புவது வளர்கின்ற பொழுதில் நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று அலமேலு முடிவெடுக்கவும் நளினியை பாலை காய்த்து மகன் மருமகளுக்கு கப்பல் ஊற்றி எடுத்து வந்தார். பாட்டியின் பார்வையில் தோளில் உறங்கும் குழந்தையை கணவரிடம் கொடுத்துவிட்டு பாலை வாங்கி அண்ணனுக்கும் அன்னையாகிய தோழிக்கும் பழத்தோடு சேர்த்து கொடுத்தாள் யோகிதா. அதன் பின்னர் அவரவர் அறைக்கு செல்லலாம் எனவும் இருந்த அயர்வில் மனுவின் பின்னே எந்த தயக்கமும் போச்சமும் இன்றி அவன் அறைக்குள் நுழைந்தவள் புடவையை கூட மாற்றாமல் அப்படியே கட்டிலில் சரிந்தாள். நேத்துல இருந்து ஒரே அலைச்சல், எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு என்று யாருக்காக முணுமுணுத்தாலும் கணவனுக்கு புரியவில்லை. கண்கள் மூடி படுத்திருந்தவளை யோசனையோடு பார்வையிட்டவன் சென்று கதவை தாழிட்டான். நேற்று கட்டிலின் அருகில் கூட வராதவள் இன்று தானாக சென்று அதில் கவிழ்ந்து கிடப்பதை பார்த்து அவனுக்கு புன்னகை அரும்பியது. இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறை சென்று குளித்து வந்தவள் தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலையை துவட்டும் நேரம் அவள் உச்சி கொட்டியபடி கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தாள். புருவங்கள் முடிச்சிட அவளை அளவெடுத்தவன், மதி, போய் புடவை மாத்திட்டு வந்து படுத்துங்க என்றான் அவளிடம். அலுப்புடன் திரும்பி படுத்தவள், எனக்கு சலிப்பா இருக்கு என்றாள். அப்படியே தூங்கினா உனக்கு அசௌகரியமா இருக்கும்ல, சரியா தூக்கம் வராது. பரவாயில்ல என்றவள் இமைகளை திரைக்க கூட தயாராக இல்லை. இதற்கு மேல் தான் என்ன செய்ய முடியும்? எப்படியும் கொஞ்ச நேரத்தில் தானாக உறுத்தல் தாங்காமல் எழுந்து மாற்றிக்கொள்வாள் என்று இவனும் சென்று ஒரு பக்கம் படுக்கையில் படுத்தான். அவ்வளவு நேரமாக தன் உடல் அலுப்பை மட்டும் கவனத்தில் கொண்டு சோர்ந்து போய் படுத்து விட்டவளுக்கு கணவன் தன் அருகில் வந்து படுக்கவும் தான் மனம் திக்கென்று அதிர்ந்தது. ஐயோ, ஆமா, நான் பாட்டுக்கு அவன் கட்டில படுத்துட்டனே என்று திகைத்தவள் வேகமாக எழுந்து கொண்டாள். கைபேசியில் வந்திருக்கும் குறுந்தகவல்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தவன் நெற்றியை சுருக்கியபடி அவளிடம் திரும்ப, நான் போய் புடவை மாற்றிட்டு விடுறேன் என்றாள் மதி அவசரமாக. அவன் விழிகளில் வியப்பு பரவவும் இவள் விறுவிறு தனது இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். வெளியில் வந்தவளுக்கோ கீழே தரையில் படுக்க வேண்டுமா என்று அடுத்து மலைப்பாக இருந்தது. உடலோ தன் களைப்பை அவளுக்கு உணர்த்தி சுகமாக என்னை மெத்தையில் கிடத்தேன் என்று அவளிடம் கெஞ்சியது. சற்றே தயங்கி நின்றவள் பின்பு அவனிடம் சென்று, உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள் தயக்கமாக. மதியின் தயக்கம் அவனுக்கு மீண்டும் வியப்பை ஏற்படுத்த, என்ன சொல்லு என்றான் அமைதியாக. இல்ல, இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டல்ல படுத்துக்கிறேனே, நீங்க கீழே படுப்பீங்க, நாளையில இருந்து தினமும் நானே கீழே படுத்துக்கிறேனே பிளீஸ் என்று அவசரமாக மறுநாள் திட்டத்தையும் சேர்த்து சொன்னாள். அவ்வளவுதான். மனுவிற்கு வந்ததே கோபம். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள்? இருவரும் தினமும் முறை போட்டுக் கொண்டு கட்டிலும் தரையிலும் மாறி மாறி தனித்தனியாக படுக்க வேண்டுமா? இந்த அழகில் சாயந்தரம் அனைவரின் முன்னிலும் என்னை எப்படி அசிங்கப்படுத்தி விட்டாள் என்று கொதித்து எழுந்தவன் தன் அருகில் நின்றிருந்தவளை ஒரே இழுப்பில் இழுத்து கட்டிலில் போட்டான். தன் விருப்பத்திற்கு அவன் ஒத்துக்கொள்வானா அல்லது மறுத்து விடுவானா என்று எதிர்பார்ப்பு பாதையும் கவலையும் மீதியுமாக நின்றிருந்தவள் அவன் சட்டென்று தன்னை கைப்பிடித்து இழுத்து அவன் அருகில் கிடத்தி உறுத்து விழிக்கவும் அதிர்ந்து போனாள். வெள்ளி விரித்து தன்னை வீதியுடன் பார்த்தவளை முறைத்தவன், உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் வசதிக்கு நடத்திக்கிட்டு என்ன பொம்மையை ஆட்டி வைக்க பாக்குறியா? தனித்தனியா படுத்து தூங்குறதுக்கு என்ன என்ன தாசுக்கடி கல்யாணம் பண்ணிட்ட? இந்த லட்சணத்துல பாட்டிக்கிட்ட நேற்று ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்லைன்னு அப்படியே குறவாசிக்கிறேன். எல்லாரும் என்ன பார்த்த பார்வையில எங்கேயாவது போய் என் தலையை முட்டிக்கலாமான்னு இருந்துச்சு. இங்க படுக்கறையில இங்க நடக்கிற கிறுக்குத்தனால எனக்கு தானடி தெரியும் என்று புசு புசுவென்று மூச்சு வாங்கியபடி அவன் பொறுமவும் பயத்தோடு பார்த்திருந்தவளுக்கு அவன் ஏதோ கோபத்தில் இருக்கிறான் என்பதை தவிர வேறொன்றுமே புரியவில்லை. வாயை திறந்து பேசுறி என்று கணவன் அதட்டவும், நான் என்ன செஞ்சேன் என்றாள் மனைவி பரிதாபமாக. ஒரு கணம் அவளை ஐயர்வாய் பார்த்தவன் பின்பு தலைமுடியை அழுந்த கோதியபடி பெருமூச்சுகளை விட்டவாறே அவளை விட்டு விலகி படுக்கையில் மல்லாந்து விழுந்தாள். மதியோ திரும்பி அவன் முகம் பார்த்தவள் குழப்பத்துடன் அவன் புறம் முழுவதுமாக திரும்பி படுத்தாள். அப்போ சாயங்காலத்துல இருந்து நீங்க என் மேல ஏதோ கோபமா இருக்கீங்களா என்று வேறு கேள்வி எழுப்பவும் அவனால் அதற்கு மேல் தன் சினத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்து விட்டவன் தானும் அவள் முகம் பார்க்குமாறு திரும்பிக் கொண்டு,
நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாவி பொண்ணு இல்லையே, என்ன இனிமே தெரியாத மாதிரி நட்டிக்கிற என்றான் மன்மந்த் நக்கலாக. பருவம் சுளித்து அவனை முறைத்தவள் கோபமாக திரும்ப முயல அதை உணர்ந்தவன் வேகமாக அவளது தோள் பற்றி அழுத்தி தன் புறமே படுத்திருக்க செய்தான். பஞ்சாயத்து முடியாம அசையக்கூடாது சொல்லிட்டேன் என்று அவனிடமிருந்து கட்டளை வேறு பிறந்தது. பஞ்சாயத்தா என்று அவள் மைண்ட் வாய்ஸ் குழம்ப, நீ வாந்தி எடுக்கிறத பத்தி பாட்டி கேலி பேசவும் அவங்களுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்று அதிகாரமாக கேட்பவனை புதிராக பார்த்தவள் தான் அப்பொழுது கூறிய பதிலேயே திரும்பவும் அச்சு பிசகாமல் கூறினாள். இது ஒண்ணு போதாதா நீ என் அசிங்கப்படுத்துறதுக்கு என்று மறுபடியும் எகிறுபவனை பார்த்து இவளுக்கும் எரிச்சல் வர, இதுல நீங்க என்ன அசிங்கப்பட்டீங்க என்றாள் பதிலுக்கு வெடுக்கென்று. கண்களை ஒருமுறை இறுக மூடி திறந்து தன்னை நிதானப்படுத்தியவன் அவளிடம் வெளிப்படையாகவே விஷயத்தை போட்டு உடைத்தான். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒரு பொண்ணு விடிய விடிய உறங்க முடியாம தவச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த 23 வயசான மகாராணிக்கு ஒண்ணுமே தெரியாதோ என்றான் மனு ஏளனமாக. மெல்ல விஷயம் அவள் தலைக்குள் இறங்கியதற்கு அடையாளமாக மதியின் முகம் அச்சத்தில் சிவந்து பதற்றத்தில் தடுமாறி திணறியது. அதனை தவிப்புடன் நோக்கியவள், ஐயோ நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல, ராத்திரி சரியா தூங்கலன்றத சாதாரணமா தானே சொன்ன என்றாள் படபடப்புடன். ஒரு கணம் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன், நீ எப்படி சொல்லியிருந்தாலும் சரி எல்லாரும் அதுக்கு அப்படித்தான் அர்த்தம் எடுத்துட்டு இருப்பாங்க என்றான் அழுத்தமாக. தன் தவறும் அவனுடைய கஷ்டமும் புரிய அவளால் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ஒண்ணுமே செய்யாதவன இவன் ராத்திரியெல்லாம் அவன் பொண்டாட்டிய என்னமா பாடா படுத்திருப்பான்னு என்னை பத்தி எல்லாரும் தப்பால நினைச்சிருப்பாங்க என மேலும் குற்றம் சாட்டினான். வீணாக பிரச்சனையை இழுத்துக் கொண்டோமே என்கிற பரிதவிப்பில் உடல் உஷ்ணமாகி மூச்சுக்காற்று சீரற்று வேகமாக வெளியேறுவதில் உலர்ந்து தவித்த உதடுகளை தன்னையும் அறியாமல் இவள் நாவால் ஈரப்படுத்தி தன்னை சமன்படுத்த முயல அது சரியாக கணவனின் கழுகு பார்வையில் விழுந்து அவன் மனதை சலனப்படுத்தி அடுத்த செயலுக்கு அவனை துடிப்பாக தயார்படுத்தியது. உன்கிட்ட நேத்தே சொன்ன, ஒவ்வொரு முறையும் அமைதியா இருக்கிற என்ன நீதான் ஏதாவது ஒரு விதத்துல தூண்டி விட்டு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்க என்றான் மன்மந்த் அமர்த்தலாக. நிறைமதி தயக்கத்துடன் விழிகளை உயர்த்தி அவன் முகம் பார்க்க அவளை சில நொடிகள் ஆழ்ந்து நோக்கிவிட்டு குனிந்தவனின் பார்வையில் தெரிந்த கிறக்கம் அவன் அடுத்து செய்ய போகும் செயலை இவளுக்கு படபடப்புடன் உணர்த்த இவள் வேகமாக இமைகளை பூட்டிக் கொண்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.